பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. 10 வருஷம் ஆகியும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பணி பாதுகாப்பு இல்லை. இதுவரைக்கும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இந்த அரசாங்கமும் நிர்வாகமும் பேச்சுவார்த்தை நடத்தி டேட்டை தள்ளி வைக்கிறாங்களோ ஒழிய எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பணியானே வழங்கலை. இதுக்காக எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் அவஸ்தைப்படுறோம். இதை இப்போ சமீபத்தில் கூட நம்ம மேலதிகாரிகிட்ட கேட்டப்போ அவங்க என்னன்னாங்க, பொங்கலுக்குள்ள உங்களுக்கு பணி நிரந்தரம் கண்டிப்பாக கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்போ பேசும்போது கூட ஒரு 15 நாள் டைம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்த கட்டமாக போய் பேசுகிறோம், இன்னும் 1 மாதம் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வேற வழி இல்லைன்றதால இந்த கவர்மெண்ட் தான் எங்களை இந்த பணி நிறுத்த போராட்டத்தை எங்களுக்கு கையில் எடுக்க வைக்கிறாங்க. அதனால நாங்கள் பணி நிரந்தரம் செய்யும் வரை நாங்கள் வண்டி எடுக்க மாட்டோம். போராட்டம் தான் எங்கள் கொள்கை. இந்த அரசாங்கமும் இந்த நிர்வாகமும் எங்களுக்கு பணியான வழங்கினாதான் நாங்கள் வண்டி எடுப்போம். நான் எவ்வளோ பொம்பளைங்க இந்த லேடிஸ் இந்த நிர்வாகத்தில் காலையிலே வேலை செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பொதுமக்கள் இடத்துல நிறைய நாங்கள் பிரச்சனையை சந்திக்கிறோம். இந்த கொரோனா டைம்ல கூட நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பற்றி நினைக்காம நம்ம அதிகாரிகள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் பணியை கரெக்டாக தான் நாங்கள் செஞ்சுட்டு வர இது வரைக்கும். ஆனால் நிர்வாகம் எங்கள் மேலே எந்த ஒரு பாவமே பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் இந்த பணி நிரந்தரம் வழங்குற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்.